தமிழ்நாட்டில் மாடுகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் வழக்கு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டா, குழந்தைகள் வன்கொடுமை செய்யப்பட்டா உடனடியாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை இல்லை அவங்களை என்கவுண்டரில் போட்டுருவாரு முதலமைச்சர் விஜய். தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்கப்படுது. அதை கொடுக்கறது முதலமைச்சர் விஜய். தனியார் மருத்துவமனையில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான மருத்துவ செலவை கூட அரசு ஏத்துக்குது. பெட்ரோல் டீசல் விலையை 3 ரூபாய் ஏத்துனதை விஜய் ஏத்துக்கல. மோடிக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தினார். மாநில வரிகள்ல இருந்து விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கடுமையான எச்சரிக்கையை விஜய் கொடுத்தாரு. அப்புறம் பள்ளிக்கூடங்கள்ல, மருத்துவமனைகள்ல, அப்புறம் கல்லூரிகள்ல உண்டியல்கள் அமைக்கப்பட்டு அது பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் மருத்துவமனைக்கும் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுது. பாகிஸ்தானுக்கு விஜய் போய் அங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற இம்ரான்கானை போய் பார்த்து வந்திருக்காரு. இதெல்லாம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் எங்கேயுமே நடக்கல. ஆனா நடந்ததா சொல்லி வட மாநிலங்கள்ல மிக தீவிரமா பரப்புரை செய்யப்படுது.